இனிய நாமத்தில் உங்கள் அனைவரும் இந்த காலை ஆராதனைக்கு வர வைக்கிறேன். அன்புள்ளவர்களே, எவ்வளவு நாள் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் ஆராதிக்க வேண்டும் எங்களுக்கு தெரியாது. மற்றும் ஆராதனையில் கலந்து கொள்வது முக்கியம். நீங்கள் எல்லாரும் இப்போ கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருக்கும் நன்றி செலுத்துகிறேன். மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லி உற்சாகப்படுத்தி அவங்களையும் வந்து கலந்து கொள்ள உற்சாகப்படுங்க வேண்டிக் கொள்கிறேன். சுவாமி, இந்த காலை நேரத்திலே மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஐயா, இன்னொரு முறை நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். உங்களோட பாதையில் வந்து உங்களை ஆராதிக்கிறதுக்கு இந்த ஆராதனை காரியங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி, பாடலின் மூலமாய் வார்த்தை மூலமாய் நீ தொடர்ந்து எங்கள்கிட்ட பேசும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் துதி வேலைக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவனா இருக்கிறீரே அப்பா, நீர் வாழ்க ராஜா. இதோ உம்முடைய சமூகத்துல சில பாடல்களை பாடி உம்மை துதிக்கும் வேளையில கூட ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும் அப்பா. எங்களோடு நீர் தங்கியிரும், எங்களோடு நீர் வாசம் செய்யும் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கே எல்லா ஆராதனையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை என்ற பாடலை நாம் பாடுவோம். Hallelujah.
தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆமாண்டவரே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஜீவ பலியாக இருக்கிறீர் அப்பா, நீர் ஜீவ தண்ணீராக இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கே சகல ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. காலையிலும் மாலையிலும் எவ்வேளையிலும் ராஜா உமக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, நீங்கள் எங்களோடு இருக்கையில ராஜா எங்களுக்கு எந்தவித சோர்வும் இல்லை அப்பா, எந்தவித கவலையும் இல்லை அப்பா. காரணம், நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. நீங்க எங்களோடு இருக்கையில ஆண்டவரே எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ராஜா. எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையை கடந்து போனாலும் ராஜா நீர் எங்களோடு இருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. இயேசு, நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை.
நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. ஆமாண்டவரே, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆம் ராஜா, நீங்க இருக்கும்போது அப்பா எங்களுக்கு ஒரு சோர்வும் இல்லை ஆண்டவர், எங்களுக்கு ஒரு கவலை கஷ்டமும் இல்லை ராஜா. எல்லாவற்றையும் நீரே பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்களை உடைய தோள் மேல நீங்க சுமந்து கொண்டு செல்லுகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. சமாதான காரணர் நீர் ஆண்டவரே, தாயும் தகப்பனும் நீர் அப்பா. இருள் நீக்கும் வெளிச்சம் நீர் ஆண்டவர், எங்கள் ரட்சிப்பின் தேவனும் நீராய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கணத்திற்கும் எல்லா மகிமைக்கும் உரியவர் நீர் ஒருவர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே. ஆராதனை உமக்கே சொந்தம், துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே. ஆமப்பா, எங்கள் இதயத்தில் தங்கி நீர் ஜீவிக்கிறீர், தேவாதி தேவன் நீரே. கரம் பிடித்து நடத்துகிறீர், கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம். ஆமாண்டவரே, துதி ஆராதனை உமக்கே சொந்தம். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிப்பேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிப்பேன், உம் அன்பில் நான் வாழ்ந்திடுவேன். கல்வாரி சிலுவையிலே துய அன்பை கண்டேனையா.
துதிக்கும் எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் உரியவரே, மாட்சிமை நிறைந்தவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, எங்கள் பரலோக ராஜாவே. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா. கரம் பிடித்து நடத்துகிறீர், ஒரு போதும் மறவீரையா. கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. கல்வாரி சிலுவையிலே தூய அன்பை கண்டேனையா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம். ஆமாண்டவரே, துதி ஆராதனை உமக்கே சொந்தம். துதி ஆராதனை உமக்கே சொந்தம். ஹல்லேலூயா ராஜா. துதி ஆராதனை உமக்கே சொந்தம் ஆண்டவரே, உமக்கே சொந்தம் ராஜா. நீரே துதிக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீர் சிலுவை ரத்தத்தை சிந்தின தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களோடு நீர் இருக்கிறீர் அப்பா. கரம் பிடித்து எங்களை வழி நடத்துகிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்கிறோம் ராஜா. அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீர் இல்லை என்றால் நாங்கள் என்றோ மடிந்திருப்போம் அப்பா. நீர் எங்களோடு இருந்ததுனால ராஜா, இந்நாள் வரைக்கும் எங்களோடு நீர் வழி நடத்தி எங்களை நடத்தி வந்துகிற தேவன் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. சகல துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே. எங்கள் துதிகளிலே நீர் அசைவாடினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளை நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ளும் ராஜா. சகல துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரையா, சோத்திரம் தகப்பனே. அப்பா அம்மை சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜனே. அம்மை சோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் கூடி உண்மை ஆராதிக்க ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. நிறைய பேர் வந்து கூடணும் ராஜா. மறுபடியும் உண்மை ஆராதிக்க ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. வேலைக்காய் நன்றி செலுத்துக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே உலக மக்கள் எல்லாரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. அந்த கொரோனா வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க தகப்பனே. ஐயா நாங்கள் வாழ்கிற மலேசியா மாத்திரம் இல்லை, உலக நாடுகளெல்லாம் நினைவு கூறுகிறோம் ராஜா. எல்லா நாட்டில் இருக்கிற மக்களோடு பேசுங்க ராஜா. எனக்கா எங்களுக்கா உலக மக்களுக்கா நீர் சிந்தின ரத்தம் ராஜா எல்லார் மேலும் தெளிக்கப்படட்டும். இயேசு ரத்தம் ஜெயம் என்று சொல்லுகிறோம் ராஜா. உடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க, வாஞ்சையை கொடுங்க, வழி நடத்துங்க. செபிக்கிற பிள்ளைகளாய், தாகம் உள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் கத்தாவே உண்மை அறிகிற அறிவில் ஞானத்தில் நிரப்புங்க தகப்பனே. அதிகாலையிலும் எழுந்து வெள்ளனை எழுந்து உண்மை துதித்து மகிழ்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. உலகமெங்கோ உன்னை துதிக்கிற மகனாய் மகளாய் மாற்றுங்க தகப்பனே. அப்படி ஜெபிக்கும் போது தகப்பனே நிச்சயமாய் நீர் விடுதலை கொடுப்பீர், வெற்றியை கொடுப்பீர். ஒரு வார்த்தை சொன்னால் அழிந்து போயிடும் ராஜா. வியாதி, கொடிய நோய், அப்பேற்பட்ட எல்லா காரியங்களையும் வாக்கி செய்கிறவன் ஒருவரே தகப்பனே. உடைய அன்பு கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். சகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் என்று அறிகிற அறிவில் ஞானத்தில் எல்லாரையும் நிரப்புங்க தகப்பனே. இதோ கடைசி காலமாக இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீரே, ஊற்றுக்கப்பா. எல்லாரும் கண்கள், இருதய செவிகள் திறக்கப்படட்டும். திறப்பில் வாசம் நின்று செபிக்கிற மகனாய் மகளாய் ஏவி எழுப்புங்க ராஜா. பரிசுத்தக்காரன் கூட இருக்கட்டும் ராஜா.
உங்களுடைய கரம் கூட இருந்து ஒவ்வொருவரையும் ஏவி எழுப்புங்க. வீட்டில் ஜெபிக்கும் போது கர்த்தாவே நல்ல அறிவோடு ஞானத்தோடு ஜெபிக்க ஏவி எழுப்புங்க. சேச்சிக்கு வந்து நாங்கள் சேச்சில் ஆராதிக்க ராஜா ஆயத்தப்படுத்துங்கப்பா. இப்படி பரிசுத்த கரம் கூட இருக்கட்டும் ராஜனே. எல்லா விதமான நாச மோசங்களையும் விரட்டி அடிங்க ராஜனே. உம்மால் கூடாது ஒன்றுமில்லை தகப்பனே. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் ராஜா. அப்படியாய் தகப்பனே, வேலைக்காய் நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் தருகிறோம், தாழ்கிறோம். குடும்பமாய் கர்த்தாவே, குடும்பமாய் ஜெபிக்கிற மகனாய் மகளாய் ஐயா நீலாய் சிவப்பிள்ளை திருச்சபை மாத்திரமில்ல, உலகம் எங்கு எல்லா திருச்சபையிலும் ஜெபிக்கிற மகனாய் மகளாய் ஏவி எழுப்புங்க தகப்பனே. வாஞ்சியோடு கூட தகப்பனே, ஏக்கத்தோடு தாகத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. அப்படி ஜெபிக்கும் போது தான் தகப்பனே நீர் எங்களை கண்ணோக்கி பார்ப்பீர், விடுதலை கொடுப்பீர். உலக நாட்டில் இருந்து ராஜனே, எல்லா நாட்டிலையும் இருக்கிற அந்த கொடிய நோய்க்கு ஒரு விடுதலை கொடுங்க, ஒரு சமாதானத்தை கொடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா. கூடி ஜெபிக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. பரிசுத்த கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனவும் மகியும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ராஜா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இன்னைக்கு எடுத்துக்கொண்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23 26 வரை. அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை சுவை பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசாயராய் இருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீ கிறிஸ்துவனும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியானவரும் இல்லவென்றால் ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதி உத்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் என்றார். ஆமென். This morning's scripture reading is taken from the book of John, chapter 1, verses 23 to 26. John replied in the words of Isaiah the prophet, I am the voice of one calling in the desert, make straight the way for the Lord. Now some Pharisees who had been sent questioned him, why do you baptize if you are not the Christ, nor Elijah, nor the prophet? Verse 26. I baptize with water, John replied, but among you stands one you do not know. Is the Lord bless the reading of the word. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவர்களுக்கும் திருப்பி வாழ்த்துதல் கூற விரும்புகிறேன். அன்புள்ளவர்களை மறுபடியும் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அவருடைய வாழ்த்தை உங்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொள்ள. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்வென்ட் காலத்தில் முதல் ஞாயிறு மற்றும் உலகம் பூரா கோவிடாக இருக்குது. நம்ம நாட்டிலேயும் MCO லாக்டவுன் நிறைய இடத்துல இருக்கிறோம். ஸோ ரொம்ப பேர் சொல்லுவாங்க கிறிஸ்துமஸுக்கே மூட் இல்லைன்றீங்க. மற்றும் அன்புள்ளவர்களே, கோவிட் இல்லையா? இயேசு பிறந்தார், அது நிச்சயம். இயேசு உலகத்துக்கு ரட்சகர் வந்தார், அது நிச்சயம். ஸோ இயேசு இந்த பிறப்புக்கு நற்செய்திக்கும் ஒரு தடையும் வர முடியாது. இன்றைக்கு காலையில் நாங்கள் பார்க்க போகிறோம், இயேசு வர முன்னம் வழியை திறந்து கொடுத்தவர். நீங்கள் பார்த்தீங்களா, மெசேஜ் டைட்டில் நான் வே மேக்கர்னு கொடுத்துருக்கிறேன். அது தமிழ் எப்படி இன்டர்பிரேட் பண்ணி எனக்கு தெரியாது. வழியை திறந்து கொடுக்குறதா இல்லாட்டா வழியை கட்டுறதா, ஒரு ஹைவே போடுற மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் பார்க்கலாம். இவர் யார் நீங்கள் பார்த்தோன்னா யோவான் ஞானஸ்நானர். யோவான் ஞானஸ்நானர் நீங்கள் பார்த்தோன்னா இயேசுக்கு ஒரு அண்ணன் வந்திருப்பார். அவர் இயேசுலேருந்து கூட மூப்பாக இருந்தார். அவர் வந்த அவருடைய குடும்பம் நீங்கள் பார்த்தோன்னா ஒரு ஆசாரிய குடும்பமாக இருந்துச்சு. அவங்க அப்பா ஒரு ஆசாரியராக இருந்தார், அவங்க தாத்தா ஒரு ஆசாரியராக இருந்தார், அவங்க அம்மா ஏழாம் குடும்பத்தில் பிறந்தவர்கள் என்று லூக்கா 1ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் எழுதி இருக்குது. ஆனாலும்
இயேசுவை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பற்றி ரொம்ப போட்டதில்லை. அவங்க அப்பா தச்சை நடந்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் ஆண்டவர் யோவானு தான் வழியை தொடர்ந்து முன் சொல்கிறதுக்கு அனுப்புன்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் பார்த்தா யோவான் சொல்கிறார், எனக்கு பின்னால் வர்றாரு அவர் தான் மேசையாண்டு. நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்குறீங்க என்று ஜனங்கள் கேட்டாங்க. நான் ஜலத்தினால் தான் நான் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், தண்ணியில் தான் நான் கொடுக்கிறேன். மற்றும் அவர் பரிசுத்த ஆவியும் அக்கினியிலேயும் அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய குடும்பம்ல இருந்து வந்திருக்கலாம். மற்றும் மேசையா வர்றதுக்கு ஆண்டவர் யாரையும் பாய்க்க முடியும் நாங்கள் பார்க்குறோம். பரவாயில்ல. இன்னொரு உதாரணம் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, நம்ம தாவீது ராஜா பற்றி பார்ப்போம். ஆண்டவர் தீர்க்கதரிசி சாமுவேல் கிட்ட சொல்லிட்டாரு, இன்னொரு ராஜா உயர்த்த போன இஸ்ரேல் தேசத்துக்கு நீ போய் அவரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று. சாமுவேல் கட் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்படிஞ்சு அவர் போகிற ஜெஸ்ஸியின் குடும்பத்துக்கு. ஜெஸ்ஸி அவருடைய மகன்மாரை ஒன்றா எல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு. எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார் இல்லை இல்லை இல்லைன்னு. கடைசியாக தாவீது திருப்பி ஜெஸ்ஸியை கேட்குறாரு, வேறு ஆண் பிள்ளைகள் இல்லையா அவனுக்கு என்று. இருக்கிறாரு, அவர் ஆள் மேய்ச்சிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. ஜெஸ்ஸி சொல்கிறார் கூப்பிடுங்கன்னு. அவர் வந்ததும் ஆண்டவர் சொன்னார், இவர் தான் அபிஷேகம் பண்ண முடியும். ஸோ சாமுவேல் அவர் அபிஷேகம் பண்ணுறாரு. தாவீது ராஜாவாக உயர்ந்து வர்றாரு. ஆண்டவருக்கு இந்த காரியங்கள் எல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு, ஆண்டவருடைய தேவ ஆலயத்தை கட்ட வேணும் என்று. மற்றும் ஆண்டவர் சொன்னேன், தாவீது உனக்கு அந்த பாரம் இருக்கலாம், ஆனாலும் நீ இந்த தேவ ஆலயத்தை கட்ட மாட்டேன், உங்கள் மகன் சாலமன் கட்டுவார். தாவீது சோர்ந்து போகல, அவர் ஃபேடாப்பாக போகல, இவ்வளோ நான் செஞ்சேன் என்று அப்படி யோசிக்கலாம். ஆனாலும் அவர் தொடர்ந்து என்ன தேவாலயத்துக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் அவர் சேர்த்து வைத்தார். சோலமன் வந்தார், ஜாமான் எடுத்து அவர் கட்டிட்டார் தேவாலயத்தை. நீங்கள் நாங்கள் பார்க்குறோம். இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி அன்புள்ளவர்களே, ஆண்டவர் உங்களையும் மென்னியும் எந்த ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறாரு? கண்டிப்பாக நாங்கள் மேசையா இல்லை. ஸோ நாங்கள் யோவான் ஞானராக தான் நாங்கள் இருக்கலாம். ஸோ ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஊழியம், இயேசு வந்துட்டார். இயேசு வர போகிறார், இயேசு வந்துட்டார். உலகத்துக்கு ரட்சகர் அவர் வந்துட்டாருன்னு நாங்கள் ஜனங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எங்களோட அன்புள்ளவர்களே. ஏனென்ற அடுத்த முறை இயேசு வருவார், நியாய தீர்ப்புக்கு வருவார். ஓகே, இப்போ நாங்கள் 2 எக்ஸாம்பிளையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு கணக்கு. சில சமயத்தில் சர்ச்சில் கூட இது சர்ச்சில் பொலிட்டிக்ஸ்க்கு ஓடுதில்லை. நான் ஒரு அத்தனை வருஷம் கிறிஸ்துவனாக இருக்கிறேன், எனக்கு அது பெரிய தகுதி நீங்கள் எனக்கு கொடுக்கணும். நான் இந்த சபையில் அத்தனை வருஷம் நான் இருந்தேன், அத்தி பாலத்தில் நான் இருக்கிறேன், நான் தான் தலைவராக இருக்கிறேன்னு நாங்கள் அடித்து பிடிச்சிட்டு இருக்கிறோம். இது உங்களுக்கு எனக்கு இல்லை அன்புள்ளவர்களே. யோவான் சொல்லலை, நான் ஒரு ப்ரீஸ்லி ஃபேமிலி ஆரோன் குடும்பத்தில் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்தவன் நான் தான் அங்கே இருக்கிறது. அவர் அப்படி நினைக்கல, சொல்லலை. மட்டும் அவன் சொன்னார், எனக்கு வரவர் பெரியவர், அவனோட பாதாளம் அவனோட சப்பாத்து கையில் கூட துறக்க முடியாது என்று அவர் சொன்னார். அம்மா இல்லையா? உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எப்படி மேனேஜராக வரணும், டைரக்டராக வரணும் அப்படி தான் பார்க்குறாங்க. மேஷாவில் கூட இன்னும் ஓடிட்டு இருக்குது. யார் அடுத்த பிரதான் மந்திரியாக இருக்கிறதுன்னு அழிஞ்சு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அன்புள்ளவர்களை இது ஆயத்தம் பண்ணிக்கலாம். நான் சின்ன இருக்கக்குள்ள நல்ல ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு 5-6 வயசில் இருக்கக்குள்ள
கோலப்பிலான ஒரு சின்ன ஊரில் இருந்தேன். அந்த பள்ளிக்கூடம் செகண்டரி ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் டே நம்ம நிகழ்ச்சிம்லாம் எம்2 வருவார். ஸோ நம்மளெல்லாம் அங்கே போய் அங்கே பார்த்துட்டு இருப்போம், எம்1 வராருண்டு. மற்றும் எம்1 வர்றதுக்கு முன்னே யார் வருவாங்க? போலீஸ் வருவாங்க, ஃபீங் என்று வந்துகிட்டே இருப்பாங்க. ஆமாம் இல்லையா? அத்தனை அவுட்ரைடர்ஸ் வருவாங்க. அவங்க தான் எல்லாம் சைரன் எல்லாம் ஊதிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஒரு மரியாதையும் இல்லை. அவங்களுக்கு பின்னால் வர்ற ராஜாவுக்கு தான் எல்லாம் மரியாதை. மற்றும் இவங்க ஒரு முக்கியமான வேலை தானே செய்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ராஜா வர்றாரு, வழியை தொழுது கொடுங்க, மேக் வே, த கிங் இஸ் கம்மிங். ஓகே, ஸோ சிமிலர்லி பீப்புள் ஆஃப் காட், வாட் இஸ் யோர் ரோல் அண்ட் மை ரோல்? இப்போ கூட கோவிடாக இருக்கலாம், எம்சிஆர் இருக்கலாம், நீங்கள் சொல்ல முடியும், என்ன பாஸ்டர் நீங்கள் கிறிஸ்மஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க, மூடே இல்லை. அன்புள்ளவர்களே, உங்களுக்கு மூடு இருக்கா இல்லையா? இயேசு பிறந்தார், இயேசு உலகத்துக்கு ரட்சிகராக வந்தார், அது நிச்சயம். நம்ம கடமை நம்ம ஜனங்கள்கிட்ட போய் சொல்லணும், இயேசு வந்தார், உலகத்துக்கு ரட்சிகராக வந்தார், எங்கள் பாவம் மன்னிக்கிறதுக்கு அவர் வந்தார் என்று சொல்ல வேண்டும் என்று நாங்கள் பார்க்குறோம். ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சீக்கிரமாக ஆங்கிலத்தில் சொல்லிடுறேன். சுவாமி, இந்த நேரம் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துட்டு கூட சுவாமி நன்றி. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிஞ்ச சுவாமி. எப்படி யோவான் கூட தாழ்மையாக இயேசு பெரியவர் என்று சொல்லி கொடுத்தாரோ, நம்மளும் அந்த தாழ்மை எங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நம்மளும் இந்த நாட்கள் இந்த வாய்ப்பை எடுத்துட்டு மக்கள்கிட்ட எங்கள் கடமையாக நாங்கள் சொல்வோம் என்று வேண்டிக் கொள்கிறோம். எப்படி இயேசு உலகத்துக்கு ரட்சிக்கரை வர்றாரு, எப்படி நாங்கள் ரட்சிக்கரை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் இந்த நற்செய்தியை சொல்லிகிட்டே இருப்போம் என்று வேண்டிக் கொள்கிறோம். Briefly to say what I've just spoken to you, today is the first Sunday in Advent. The whole world is on a lockdown mode with COVID attacking all over, and most of the places, the whole world, the mood of Christmas may not be there. But that does not eliminate the fact that Jesus came into the world as a savior for you and me. But while we look at this, before Jesus came, there was a forerunner who came before him. This forerunner, as we all know, is John the Baptist. John the Baptist was an elder cousin of Jesus Christ, and it happened that he also came from a priestly heritage. His father was a priest, his grandfather was a priest, his mother was a descendant of Aaron, who is also the priestly lineage. But you look at on the side of Jesus, nothing much is known about Mary, his mother, but his father was a carpenter. So if you and I look at it logically, in our understanding we may say that John is more qualified, but that was not the way the Lord had. John even humbled himself to say, "He who comes behind me is greater than I am. I baptize in water, he will baptize with the Holy Spirit and fire. I'm not even worthy to untie his sandals." Okay, that's how John brought it. Comparing about who goes before, who goes after, we want to look at another example in the Old Testament, that of King David. When the Lord told Samuel that he's going to raise a new king, he sent Samuel to the house of Jesse. And Jesse brought out all his sons. Every son who came, the Lord told, not this, until Samuel asked Jesse, "Is there no one else?" He said, "Yes, he's out in the fields grazing the sheep." Samuel told him to bring him in. As soon as David came, the Lord said, "This is the man, anoint him king of Israel." Okay, out of all his brothers, God chose David. David became king and he had this great burden to build the temple of the Lord. But the Lord told him, "No, David, you will not build. Your son Solomon will build." David did not get disheartened. He did not go back. He just continued to prepare
all the material that was necessary for the temple. And when Solomon comes along, he builds the temple. Put yourself in David's shoe. How will you feel? How will you think about at that time? Even in the church situation, sometimes we are doing all the groundwork and somebody else comes and they get to do the final part. And they'll get the name and we will feel down. Huh? But that is not so, people of God, that is not for us. In the world, everybody is clamoring to climb up the corporate ladder, the political ladder, everything, including in Malaysia. You can see till now, there's still a tussle about the prime ministership, right? And while preparing this message, it brought to remembrance when I was a small boy, 5 or 6 years old. I was in the town of Kollepila, a small town. But the ruler of Negeri Sembilan used to attend the sports day there. And we will all be out there in the field looking at the road because the motorcade will come. And so he said, before the king comes, all the petrol bikes will come in front with all their siren blaring. Okay? But they can come with all the siren blaring, but they didn't get any respect for that. The king who came behind was the one who got all the respect. People of God, let's take this opportunity this Christmas. Even in the midst of COVID-19, Jesus is alive in us. We have to examine ourselves whether we know this Jesus, and we have to happily share this Jesus. You can only share Jesus when you have tasted Him. So let's do our part of preparing the way for the Lord's next coming. He comes back as judge, remember? Let's pray. Father, we want to say thank you for this day, this message. We do pray, God, that you have spoken to us. And we do pray that we will, like John, humble ourselves and be the way maker, Lord. Be the heralder of the good news to go forward and say that Jesus lives. We thank you as we pray and bless all your people who have heard this message in Jesus' name. Amen. பாதை காட்டுவார் பாதையில்லா இடந்தனினும் பார்த்ததில்லை பரமன் வழியே பாதை காட்டுவார் அவர் மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி அன்பும் பெலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார் பாதை காட்டுவார் பாதை காட்டுவார் பாதையில்லா இடந்தனினும் பார்த்ததில்லை பரமன் வழியே பாதை காட்டுவார் அவர் மார்போடு அணைத்துக் கொண்டு என்னை நடத்தும் வழி காட்டி அன்பும் பெலனும் தினம் நிறைக்க பாதை காட்டுவார் பாதை காட்டுவார் பொழிவு ஜெபத்துக்கு மொழிந்தவர்கள் எழுப்பி நிற்போமா? சுவாமி மறுபடியும் இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி.
ஐயா இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில் இந்த ஒழுங்குமுறைக்கு கொண்டு வந்த சகோதர சகோதரிகளையும் முன் வந்து அவங்களுடைய பங்கை செஞ்சவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா இதே நேரத்தில் கூட சுவாமி நீங்கள் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துட்டு வர்றதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கிளேடிஸுக்கும் நீங்கள் சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு திருப்பி அனுப்பிட்டீங்க, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் சுவாமி. ஐயா நம்ம ஜனங்கள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து நல்ல சுகத்தோடு வைத்துக்கொள்ள வேண்டிக் கொள்கிறோம். ஐயா எங்கள் பிள்ளைகள் இந்த வேலையெல்லாம் ஒரு பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகள் வீட்டு தண்ணீர் அப்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வாதியும் வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுது கூட சுவாமி உங்கள் பிள்ளைகள் அவங்க வேலையை போய் செய்கிறதுல மற்ற காரியங்கள் செய்கிற நேரம் உன் பிரசனம் அவங்களுடைய செல்லும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வாதம் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் நம் அனைவரும் இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.